நல்லா புரிஞ்சுங்க. எல்லாத்திலுமே 2 இருக்குது. பணத்துல 2 இருக்குது, சந்தோஷத்துல 2 இருக்குது, சமாதானத்துல 2 இருக்குது, ஆரோக்கியத்துல 2 இருக்குது, அதிகாரத்துல 2 இருக்குது. நீங்க எது சொன்னாலும் இந்த பூமியில நீங்க எதை பார்த்தாலும் 2 இருக்குது. ஏன் சொன்னா, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாக்கி சோதனை பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருது. அப்ப எல்லாமே 2ன்றீங்க, கடவுள்கிட்ட இருந்து இறங்கி வருதுன்றீங்க. எனக்கு புரியலையேன்னு கேட்டா, எல்லாமே கடவுளுடையது. ஆனா வழிகள் 2ஆ பிரிஞ்சு போச்சு. ஒண்ணு ஆதாமின் வழி, இன்னொன்னு பிந்தின் ஆதாமாகிய இயேசுவின் வழி. அப்போ ஒரு ஆசீர்வாதத்தை ஆதாமின் வழியில தான் வாங்கியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஏதோ சாப்பிட்டா பொழைச்சான் வந்தான் நடந்தான் அப்படி சொன்னா எப்படி போயிருந்ததுன்னா, எல்லாமே ஆதாமின் வழியில போயிருந்தா. அதைத்தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, விசுவாசத்தின் காலம் என்று நம்ம ஆட்கள் சொல்றாங்க இல்லையா, அந்த விசுவாசத்தின் காலம் துவங்குது. ஆபிரகாம் மூலமா விசுவாசத்தை என்ன பண்றாரு, ஆண்டவர் கொண்டு வர்றாரு. ஏன் விசுவாசத்தை கொண்டு வர சொன்னா, அதை ஒழுங்குபடுத்துறாரு, அவனை சரி பண்றாரு, கரெக்ட் பண்றாரு, ஒரு சிவிலைஸ்டு லைஃப் கொண்டு வர்றாரு. அவனை ஒழுங்குபடுத்தி அந்த ஒரு சிவிலைஸ்டு லைஃப் கொண்டு வந்து, நாகரிகமான வாழ்க்கைகளை கொண்டு வந்து அவன் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ஆசீர்வாதத்தினாலே தன் மூலியமாக அவன் பெருக வேண்டும் என்று என்ன பண்றாரு ஆண்டவரே அங்க திட்டம் பண்ணி அதை காட்டுறாரு. அல்லேலூயா. அப்போ இது என்ன, இயேசு கிறிஸ்து வந்த உடனே எதை காட்டினாரு, அது என்ன ஆயிடுச்சு, நிறைவேறிச்சு. அப்போ ஆபிரகாமின் வாழ்க்கை அது நமக்கும் சொந்தம், இயேசு கிறிஸ்து மூலியமாக. அப்ப இது எதைதான் குறிக்குது, ஆபிரகாம் ஆசீர்வாதம். ஆபிரகாம் ஆண்டவர் இப்படி ஆசீர்வதித்தார், அப்படி ஆசீர்வதித்தார், அவன் சீமானா இருந்தான், அவன் பெருகினான், எல்லாமே ஓகே தான். இதெல்லாம் தாண்டி தேவனுடைய பிளான் என்ன, ஐஸ்வர்யத்தை பற்றிய பிளான், பெருக்கத்தை ஜனக்கூட்டத்தை பற்றிய பிளான், அதிகாரத்தை பற்றிய பிளான், பெருக்கம். ஆசீர்வாதம் சொன்னா பெருக்கம். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன். பணம், வேற என்ன, மக்கள், அதிகாரம், இது எல்லாத்துக்குமே ஒரு பெருக்கத்தை கொண்டு வரதுனுடைய தேவனுடைய திட்டம் என்ன சொன்னா, தன் மூலமா மனுஷன் பெருகணும்னு நினைக்கிறார். அல்லேலூயா. ஆதாமின் வழியில் அல்ல, பிந்தின் ஆதாம் ஆகிய தன் வழியில மனுஷன் பெருகணும் என்பதை தேவன் திட்டம் பண்ணிதான் ஆதாம் மூலியமா என்ன பண்றாரு, ஆபிரகாம் மூலியமா காட்டுறாரு. ஆதாம் தான் வருது, ஆபிரகாம் மூலியமா என்ன பண்றாரு, அந்த இடத்துல காட்டுறாரு. ஒரு மனுஷன் பெருக வேண்டும் என்று சொன்னா, பெருகிறதுக்கு முன்னாடி நீ என்ன பெருகிச்சா அதை கடவுள் கொடுக்கிறியான்றது ரொம்ப முக்கியம். இட் இஸ் நாட் இம்பாசிபிள். என்ன கேட்டா, ஒரே ஒரு குழந்தை அது 100 வயசுல அதை கொடுக்கிறது, இட் இஸ் நாட் இம்பாசிபிள். இட் இஸ் நாட் பாசிபிள். இட் இஸ் இம்பாசிபிள். இட் இஸ் நாட் பாசிபிள். இட் இஸ் இம்பாசிபிள். ஒரே ஒரு குழந்தை, அந்த ஒரு குழந்தைய 100 வயசுல பெற்று அதை கொடுக்கணும்னு சொன்னா எப்படி கொடுக்க முடியும்? ஆனா அவன் கொடுத்தான். அதனாலதான் அவனுக்கு விசுவாசத்தின் தந்தை என்ற பேர் வந்தது. இப்போ அவனை ஓகே தான். ஏன்னா எவ்வளவு பெரிய காரியத்தை இல்லையா, ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனுக்கு டிக் போடுறாரு. ஆண்டவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. டிக் போட்டு கடற்கரை மணலத்தனையாக அவனை பெருக செய்தார். அந்த வார்த்தை நிறைவேறிச்சு ஆபிரகாமுக்கு மாத்துறாங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் 22ல வருது. யாருக்கு? ஈசாக்கு வருது. ஈசாக்கு, அதே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன், நீ பயப்படாத, நான் ஆபிரகாமின் தேவனா இருக்கிறேன்னு சொல்றாரு. அதே ஆசீர்வாதம் யாருக்கு வருது? யாக்கோபுக்கு வருது. 28:15 28:14-15 சொல்லுது, உனக்குள்ள உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள சிசங்களாம் ஆசீர்வதிக்கும், நான் உன்னை பூமியின் தூளை போல ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. பாத்தீங்களா? அப்போ தேவன் என்ன பிளான் பண்றாருன்னா, ஒரு மனுஷன் தன்னுடைய வழியில ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தன்னுடைய வழியில அவன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவனுக்குரிய தகுதி என்ன? கீழ்ப்படிதல். அதைத்தான் இப்ப விசுவாசம் சொல்றோம் நம்ம புதிய ஏற்பாட்டுல.